ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி இன்னைக்கான ரிமைண்டர் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C25 பேட்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் இன்னும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை ஏப்ரல் 10th பே பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ யாராச்சும் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இன்றைக்குள்ளே பே பண்ணலன்னா உங்கள் அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே பே பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட்ஸில் நீங்கள் C25க்கான டியூஷன் ஃபீஸை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டுக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்குமே லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான அசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ அதனால் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். யாராச்சும் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்களுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேட்டு யூனிவர்சிட்டிக்கு போய் டேரெக்டாக அங்கே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். ஸோ இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு A24லேருந்து மற்ற எல்லா பேட்சுக்கும் அசஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்டை டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. C23 தேர்ட் இயர், C24 செகண்ட் இயர், A23 செகண்ட் இயர், A22 பேட்ச் ஃபைனல் இயர் UG. ஸோ உங்கள் எல்லாருமே டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேட்சில் இருக்கவங்க நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் டியூஷன் ஃபீஸை பே பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது உங்களால் பே பண்ண முடியாது. டியூஷன் ஃபீஸ் பெண்டிங் அது போல் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதையுமே பிஃபோரே கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைனா மண்டே ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய பேர் புக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான புக்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வேறு ஏதாவது அப்டேட் போட்டாலோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது இல்லை அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.